அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக தமிழரசு என்ற இதழ் வெளியிடப்பட்டு வருகின்றது. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த தமிழரசு இதழ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. தற்பொழுது இந்த தமிழரசு இதழ் டிஜிட்டல் வடிவிலும் வெளியிடப்பட்டு வருகின்றது. தேவைப்படுவோர் எவ்வாறு இணையதளம் வழியாக சென்று பதிவு செய்து இந்த தமிழரசு மேகசினை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக தமிழரசு என்ற இதழ் வெளியிடப்பட்டு வருகின்றது. தற்பொழுது இந்த தமிழரசு இதழ் டிஜிட்டல் வடிவிலும் வெளியிடப்பட்டு வருகின்றது. இதை குறித்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழரசு இதழின் மின்னிதழ் ஒரு புதிய டிஜிட்டல் பயணம், அறிவும் ஆளுமையும் இணையும் புதிய தளம். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழரசு மேகசினை தொடங்கி வைத்துள்ளார்கள். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் 10/3/2026 அன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிடப்பட்ட தமிழரசு மின்னிதழின் இணையதள பயன்பாடு, வெப் அப்ளிகேஷன் மற்றும் கைபேசி செயலி அதாவது மொபைல் அப்ளிகேஷனை தொடங்கி வைத்துள்ளார்கள். தமிழ் மொழியின் தொன்மை, சிறப்பு மற்றும் தமிழ்சார் அறிவு செல்வங்களை பாதுகாத்து அவற்றை காலத்திற்கேற்ற நவீன தொழில்நுட்ப வடிவில் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டு வரும் தமிழரசு இதழ் தற்போது முழுமையாக மின்னிதழ் அதாவது இ-புக் மற்றும் மேகசின் வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழரசு இதழ் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்சார் ஆய்வுகள், அரசியல், சமூக, பண்பாட்டு மற்றும் இலக்கிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களின் கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இந்த இதழ் முக்கிய பங்காற்றி வருகின்றது. தற்பொழுது முழுமையாக டிஜிட்டல் வடிவமாக மாற்றப்பட்டுள்ள தமிழரசு மின்னிதழ் தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் வரலாறு, தமிழ் சாகித்ய மரபுகள், மொழியியல், கல்வி, சமூக மாற்றங்கள், பண்பாட்டு பாரம்பரியம், ஆய்வு கட்டுரைகள் உள்ளிட்ட தரமான உள்ளடக்கங்களை வழங்குவதுடன் தமிழ்நாடு முதலமைச்சரின் உரைகள், சட்டமன்ற பேரவையில் ஆற்றப்படும் முக்கிய உரைகள், அரசின் முக்கிய அறிவிப்புகள், சிறப்பு மலர்கள் மற்றும் நினைவு சிறப்பிதழ்கள் ஆகிய அனைத்தும் இனி மின்னிதழாகவும் வெளியிடப்படும். மேலும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் இந்த மின்னிதழில் போட்டித் தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்கள், கட்டுரை எழுதும் போட்டிகள் ஆகியவையும் இடம்பெறுகின்றன. இப்போட்டிகளில் பங்கேற்கும் தேர்வாளர்களுக்கு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அதாவது DIPR டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் சார்பில் தமிழரசு இதழின் ஆசிரியர் மற்றும் துறை இயக்குநரின் கையொப்பத்துடன் கூடிய அதிகாரப்பூர்வ சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன. இந்த தமிழரசு மின்னிதழ் மாதம் ஒரு பிரதிக்கு ₹7 மற்றும் ஆண்டு சந்தா ₹84 என்ற கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக ஆயுள் சந்தாவாக அதாவது 10 ஆண்டுகளுக்கு ₹588 என்ற கட்டணத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் அல்லாத பொது வாசகர்களுக்கு ஆயுள் சந்தா ₹840 என்ற வழக்கமான கட்டணமே நடைமுறையில் இருக்கும். தொழில்நுட்ப அணுகல் வசதியாக ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் செயல்படும் கைபேசிகளுக்காக தமிழரசு மொபைல் செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. iOS இயங்குதளத்தை பயன்படுத்தும் வாசகர்கள் சந்தா பெற்ற பின்னர் இணையதள பயன்பாட்டின் அதாவது வெப் அப்ளிகேஷன் மூலம் தமிழரசு மின்னிதழை அணுகி பயனடையலாம். அதாவது இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது www.tamilarasu.org என்ற இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் தமிழரசு மின்னணு இதழினை அதாவது இ-புக் மற்றும் மேகசின் 10/3/2026 அன்று தொடங்கி வைத்துள்ளார்கள். இந்த தமிழரசு மின்னணு வெளியீடு வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஏற்ப பொதுமக்கள் மற்றும் சந்தாதாரர்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசின் தகவல்கள் மற்றும் பயனுள்ள உள்ளடக்கங்கள் விரைவாகவும் விரிவாகவும் மக்களிடம் சென்றடையும் என்பதில் ஐயமில்லை. தமிழ் மொழியை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அதை அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் நவீன ஊடகங்களுடன் இணைத்து உலகளாவிய வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் தமிழ்நாடு அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளில் தமிழரசு மின்னிதழ் தமிழரசு இதழின் வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் திகழும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியர்கள் இந்த தமிழரசு இதழை வாங்கி பயன்பெறலாம். போட்டித் தேர்வுகளுக்கான கேள்விகள் இந்த தமிழரசு இதழில் இருந்து கேட்கப்படும். தமிழரசு இதழை பெற்றுக்கொள்வதற்காக பதிவு செய்வதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilarasu.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழரசு மந்த்லி மேகசின் பப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்டின் வெளியீடு அதாவது செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் வெளியீடாக இந்த தமிழரசு இதழ் வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி கீழே வந்தீங்கன்னா தமிழரசு பிரிண்டிங் பிரஸ், தமிழரசு மந்த்லி மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட், எடிஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது விலை பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. பெர் மேகசின் ₹7, இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ₹84, லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன் 10 years
840 ரூபாய். மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன் 10 ஆண்டுகளுக்கு 588 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல தகவல்கள் எல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. தமிழரசு இதழை பேப்பர் வடிவில் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மெனுவிலேயே தமிழரசு மேகசின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஃபார் பிசிக்கல் புக், அதாவது பேப்பர் புக் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. புதிய பயனாளர் பதிவு கொடுத்திருக்காங்க. தமிழரசு மாத இதழில் சந்தாதாரராக இணைந்து கொள்ள புதிய கணக்கை உருவாக்கு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி புதிய சந்தாதாரராக இணையலாம். கீழே கொடுத்திருக்காங்க பயனாளர் கையேடு, புதிய சந்தா பதிவு செய்தல், பயனாளர் கையேடு, புதிய சந்தா பதிவு செய்தல், வீடியோ வடிவில் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தமிழரசு மாத இதழை பேப்பர் வடிவில் பெற்றுக்கொள்வதற்காக பதிவு செய்வதற்கு இந்த புதிய கணக்கை உருவாக்கு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புதிய சந்தாதாரராக பதிவு செய்ய அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்க உள்ளீடு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல மாவட்டம் கேட்டிருக்காங்க, உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதழின் பதிப்பு தமிழ் பதிப்பா ஆங்கில பதிப்பா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெயர், விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது சந்தாதாரரின் பெயர் இங்க எழுதிக்கோங்க. குடும்ப பெயர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட், வட்டாரம், கிராமம் மற்றும் நகரம், அஞ்சல் குறியீட்டு எண், மின்னஞ்சல், அலைபேசி எண், பிரதிகள், அதாவது எத்தனை காப்பி வேணுங்கிறத இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா சந்தா காலம் தேர்ந்தெடுக்க, சப்ஸ்கிரிப்ஷன் டூரேஷன், ஓராண்டு அல்லது 10 ஆண்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்திருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் டேட் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா பே பண்றதுக்காக இங்க கைண்ட்லி யூஸ் ரூபே டெபிட் கார்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க டு அவாய்ட் சர்வீஸ் சார்ஜஸ். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க சந்தாவை நீங்க பே பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்க சப்ஸ்கிரிப்ஷன் பதிவு செய்யப்படும். புதிய சந்தாதாரராக நீங்கள் பதிவு செய்யப்படுவீர்கள். உங்களுக்கான தமிழரசு இதழ் மாதந்தோறும் உங்களது முகவரிக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். இ மேகசினை பதிவு செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க மெனுலேயே இ மேகசின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும். இதுல புதிய பயனாளராக பதிவு செய்வதற்கு கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல நீங்க பதிவு செய்ய வேண்டும். உங்க நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இ மேகசினுக்காக நீங்க பதிவு செய்யலாம். ஆகவே போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோர்கள் உங்களுக்கான தமிழரசு இதழ் தேவை என்றால் இவ்வாறு இணையதளம் வழியாக பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.